10.4 28வது கணக்கு y equal to cos inverse of x the whole square எனில் 1 minus x square of t square y by dx square minus x into dy by dx minus 2 equal to 0 என நிறுவுக என காட்டுக. மேலும் x is equal to 0 எனும்போதில் y2வின் மதிப்பை காண்க. y2 அப்படிங்கிறது என்னன்னா இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான். இப்படி என்ன சாமி அர்த்தம்? y2 இது வந்து y1. ஒய்யை ஒரு முறை வகைப்படுத்தினா தான் dy பை டிஎக்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் y1 அல்லது y டேஷ்னு சொல்லுவோம். இதை y2 அல்லது y டபுள் டேஷ்னு சொல்லுவோம். போடலாமா? இப்போது y1 ஈக்குவல் டு ஒய்யை வகைப்படுத்துகிறேன். y1 ஈக்குவல் டு புரியுதா சாமி? இது y2 இது y1. இதை வகைப்படுத்துகிறேன்னாது அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, இருக்கிறத அப்படியே போடுங்க. அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, இருக்கிறது அப்படியே போடுங்க. அடுக்குலேருந்து ஒன்று குறைச்சா ஒன்றா இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் வகைப்படுத்தினா -1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் இன்வர்ஸ் மதிப்பு +1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வகைப்படுத்தினா. காஸ் இன்வர்ஸ் வகைப்படுத்தினா -1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ அதை அப்படியே பெருக்கி போட்டுக்கணும். y1 ஈக்குவல் டு பெருக்கலாம் 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறேன். வகுத்தலாக இருக்கிற பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னாவே அடுக்கு 1 பை, ரூட்டுனாவே அடுக்கு 1 பை. இங்கே மூல வரிசை என்ன இருக்குது? 2ன்னு அர்த்தம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறேன் இன்ட்டு y1 ஈக்குவல் டு -2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்கொயர் ரூட் எனக்கு இருக்கக்கூடாது சாமி, நான் 1/2 அடுக்குன்னு போட்டுறேன், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடலாமா? நடுவில் பெருக்கல், இந்த ஸ்கொயரானது இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் இன்ட்டு y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுக்கு ரெட்டப்பட மைனஸ் அந்த ப்ளஸ் கிடைக்கும் 4 இன்ட்டு cos inverse of x the whole square, that is equal to 4 இன்ட்டு cos inverse of x நம்ம என்னன்னு சொல்லலாம் பாரு சாமி? yன்னு சொல்லாமா? y தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இன்ட்டு y, இங்கே என்ன சொல்ல போகிறோம்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 ஸ்கொயர். இது இன்ட்டில் இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறோம். இதை வகைப்படுத்தினா 2 இன்ட்டு y1 அடுக்கு 1, அடுக்குலேருந்து 1 குறைக்கணும் இன்ட்டு y1 வகைப்படுத்தினா y2 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய்யை வகைப்படுத்தினா y1. ஓகே, இப்போ பாருங்கப்பா, இது இன்ட்டில் தான் இருக்குது. y1 கேன்சல், 2 2 4. இப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ். ஐயோ சாரி, இன்னொன்று தப்பு பண்ணிட்டேனே. இதை அப்படியே வச்சுக்கணும், இதை வகைப்படுத்தியாச்சு. சாரிம்மா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வகைப்படுத்தினா 2 இன்ட்டு y1 இன்ட்டு அடுக்கு 1 குறைச்சாச்சு, ரெண்டுலேருந்து 1 போனால் 1, y1 வகைப்படுத்தினா y2 ப்ளஸ், ஏன்னா இன்ட்டில் இருக்கு இல்லையா, இதை யூவி மெத்தடில் போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க y1 ஸ்கொயரு. இதை வகைப்படுத்தினா இது 0, இங்கே -2x, தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய்யை வகைப்படுத்தினா y1. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு y1 இன்ட்டு y2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு y1. இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு பின்னாடி இருக்கிறது ஒரு நம்பர், முன்னாடி இருக்கிறது நம்பர், 2 நம்பர் இருக்குது. ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கலாம், 2 எடுக்கலாம், y1 எடுக்கலாம், இங்கேயும் y1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள்? காமனாக இருந்துச்சுன்னா 2 2 2 4. இந்த ஒரு y1 இந்த ஒரு y1ல் y1 இன்ட்டு y1 தான் 1 கேன்சல் ஆகிடுச்சு, 2லேருந்து 1 போயிடுச்சு. இந்த y1 கேன்சல். இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y1 ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ சாமி இந்த y2 தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் y2, dy பை டிஎக்ஸ் தான் y1. ஒய்யை வகைப்படுத்தினா dy பை டிஎக்ஸ், இந்த dy பை டிஎக்ஸை வகைப்படுத்தினா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஒய்யை வகைப்படுத்தினா y1, y1 வகைப்படுத்தினா y2. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் y2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y1 ப்ளஸ்ஸாக இருக்கிற 2 தான், அப்போ கொஞ்சம் நான் -2 ஈக்குவல் டு 0, ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டது. ஒரு முறை செக் பண்ணிக்கிறீங்களா? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப்
y2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எனும்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் 0 இன்ட்டு y2 மைனஸ் 0 இன்ட்டு y1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ 1லேருந்து 0 கிடைச்சா 1 தான் கிடைக்கும். y2 எது கூட 0 பெருக்கணும்னா 0 தான் கிடைக்கும். இது 0 ஆகிடுச்சு. மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் y2 ஈக்குவல் டு மைனஸ் 2 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் ப்ளஸ் 2. y2வின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ x is equal to 0 எனும்போது y2 equal to 2. ஓகே, ஃபினிஷ்ட்.